தொடர்ச்சியாக 11 ஆண்டு காலமாக மிகப்பெரிய மாற்றத்துக்குரிய பரிணாம வளர்ச்சி என்றுதான் சொல்ல வேண்டும். நாட்டினுடைய வளர்ச்சி உலக நாடுகளில் முன்னிலையில் இந்தியா, பாரதம் ஒரு சிறந்த தலை நிமிர்ந்து நிற்கின்ற நாடாக எந்த காலகட்டத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எதுவாக இருந்தாலும் அதை திறன்பட எதிர்த்து அதன் மூலமாக மக்களுடைய பாதுகாப்பு, மக்களுடைய நலன், நாட்டின் நலன் இதை முன்னிறுத்தி நாட்டினுடைய கலாச்சாரம், நாட்டினுடைய பொருளாதாரம், நாட்டு மக்களுடைய அடிப்படை தேவைகள், நாட்டு மக்களுடைய தனிநபருடைய வளர்ச்சி, இதன் மூலமாக நாட்டினுடைய ஒப்பற்ற புதிய இந்தியாவை உருவாக்கி கொடுத்துள்ளார் நம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அவர்களுடைய எண்ணற்ற செயல்பாடுகள், அவருடைய ஆட்சி என்பது அதை ஆட்சி என்று கூறாமல் நல்லாட்சி என்றுதான் கூற வேண்டும். அந்த நல்லாட்சியினை சீரும் சிறப்புமாக இந்தியா வறுமை நாடு, இந்தியா பின்தங்கிய நாடு, இந்தியா பிற நாடுகளிடத்தில் கையேந்துகின்ற நாடு என்ற காலகட்டத்தெல்லாம் மாற்றி இந்தியா என்றால் வளர்ச்சி, இந்தியா என்றால் பாதுகாப்பு, உலக அரங்கத்தில் ஒரு உன்னதமான தலைவனாக பிற நாடுகள் பின்பற்றுகின்ற வழியில் நாட்டினுடைய திட்டங்களை, மக்களுடைய நலன் திட்டங்களையும், குறிப்பாக ஏழை என்ற சொல் இல்லாமல் பெண்களுக்கு அதிகப்படியான பாதுகாப்பு, பெண்களினுடைய வளர்ச்சி, பெண்களுக்கு ஆண்களுக்கு நிகரான ஆக்கப்பூர்வமான சக்தியாக, நாரி வந்தன சக்தியாக இன்று பாரத பிரதமர் அவர்கள் இந்திய திருநாட்டை தன்னுடைய சேவையின் அர்ப்பணிப்பின் மூலமாக வளர்ந்த இந்தியாவை உருவாக்கியுள்ளார். இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சியிலும் சரி, டிஜிட்டல் டிரான்சாக்ஷன், பொருளாதார வளர்ச்சியிலும் நாடு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொண்டிருக்குது. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா 2024 டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் மூலமாக 24 லட்சம் கோடி மக்களுக்கு யூபிஐ அக்கௌண்ட் மூலமாகவும், அதே மாதிரி 83% டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் நேரடியாக டிஜிட்டல் பரிவர்த்தனை மூலமாக நாட்டு மக்களுக்கு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அதே மாதிரி இன்றைய காலகட்டத்தில் ஒரு நவீன உலகமாக மாறிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் மொபைலுடைய யூசேஜ் பண்றவங்களுடைய எண்ணிக்கை 106 கோடிக்கும், அதே மாதிரி இன்டர்நெட்டோட வசதிகளுடன் கூடிய மிகப்பெரிய எக்ஸ்பேண்டிச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 97 கோடி மக்களுக்கு போய் இந்த சேவை, அதாவது டிஜிட்டலைசேஷன் மூலமாக பணவர்த்தனையாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி அலைபேசி பயன்படுத்துவோட எண்ணிக்கையாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் அதிகப்படியான எண்ணிக்கையில டெக்னாலஜிக்கல் வேர்ல்டுக்குள்ள இந்தியாவும் இருக்கின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இருக்கு. அதே மாதிரி வந்துட்டு சரி, நாட்டினுடைய வளர்ச்சி, நாட்டினுடைய மக்களுக்காக என்ன செஞ்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டுக்கு 12 லட்சம் ஆண்டு வருமானம் கொண்ட மக்களுக்கு, அந்த மாதிரி இருக்கின்றவர்களுக்கு முழுமையாக வரி விலக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. There is no need to pay the taxation to those who are earning 12 lakhs per annum. இன்னைக்கு 99% கிராமப்புற ரோடுகள் வசதிகள் கொடுக்கப்பட்டு, அந்த கிராமப்புற ரோடுகள் வசதியின் மூலமாக நேரடியாக NH நேஷனல் ரோட்ல வந்துட்டு நம்மளுடைய ஹைவேஸ்ல இருந்து கனெக்ட் ஆகுகின்ற கனெக்டிவிட்டி 99 கிராமங்கள், 99 கிராமம் மன்னிக்கணும், 99% இந்தியாவில் உள்ள கிராமங்களில் டைரக்டான கனெக்டிவிட்டி, ரோடு ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து டைரக்ட் கனெக்டிவிட்டி கொடுத்து, அதனால